எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து 2வது நாளா இன்னைக்கும் வந்து பியரிஷ்ல தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 325 பாயிண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல ஃபால் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் இதுக்கு அடுத்து இன்வெஸ்டர்ஸ் உடைய ஃபோக்கஸ் வந்து ஆர்பிஐ மீட்டிங்ல தான் இருக்கும். ஏன்னா ஆர்பிஐ மீட்டிங் ஒரு 3 நாள் வந்து இருக்குது. டிசம்பர் 5 தான் இந்த ஆர்பிஐ மீட்டிங் உடைய அந்த பாலிசியுடைய அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுப்பாங்க. இந்த ராலி இதுவரைக்கும் ரைஸ் ஆன இந்த ராலி வந்து முக்கியமா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த ராலி இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். இப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டெக்னிக்கலா மார்க்கெட் என்ன சொல்லுது? ஸோ இதையும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், டெக்னிக்கலா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் என்ன சொல்லுது? அதையும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணலாம். பிஃபோர் தட் இன்னைக்கும் அக்ராஸ் எல்லா செக்டார்லயுமே, ஃபார்மா செக்டார தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லயுமே இந்த செல்லிங் பிரஷர் வந்து இருந்தது. குறிப்பா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், பிரைவேட் பேங்க்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஹெவி ஸ்டாக்ஸ்ல எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. இன்னைக்கு ரைஸ் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்க ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட், டாக்டர் ரெட்டி, மாருதி, பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா ஃபார்மா செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லையுமே இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்க்குறோம். டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அண்ட் சென்செக்ஸ், க்ரூட் ஆயில். ஸோ இதை பற்றி டெக்னிக்கலாகவும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துலாம். லெட்ஸ் விசி. நிஃப்டியை டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஷார்ட் டேர்மில் நிஃப்டி இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொசிஷனலாகவும் கப் அண்ட் ஹேண்டில் பதில் ட்ரேட் ஆகுது. ஷார்ட் டேர்மில் டே டைம் ஃப்ரேம்லையும் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகுதுங்கிறது தான் பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸு இந்த ரெசிஸ்டன்ட் ரீஜனில் டச் பண்ணிட்டு ட்ரேட் ஆகுதான். ஸோ இதனால தான் வீக்லி வீடியோஸில் 26,310க்கு மேல ஒரு டே கேண்டிலாவது மினிமம் க்ளோஸ் ஆனாதான் இது பிரேக் அவுட்னு அர்த்தம். ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் அப்சைடு வந்து கண்டினியூ ஆகும். அதர்வைஸ் இது வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் ட்ரேட் ஆக போகுது. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள தான் ட்ரேட் ஆக போகுது. இதுலயுமே ஷார்ட் டேர்மா நீங்க வந்து ஹவர்லியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் வந்து இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் ஃப்ரீக்வெண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுலயுமே நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதாவது 26,300க்கும் இந்த ரீஜனுக்கும் ட்ரேட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸ் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. எஸ்டர்டே வீடியோலே கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா அடுத்த சப்போர்ட் 26,000ல தான் வந்து நிற்கும். இங்க பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே 26. சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்லைட்டா டவுன் ஆயிட்டே வருது. இந்த டவுன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 25,120, 130 இதுக்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாவது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா ஃபர்தரா பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது வந்து 26,000 தான் உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 6,000ல தான் வந்து நிற்கும். இன்னைக்கு எக்ஸாக்ட் லோ வந்து 25,999. நம்ம சொன்னது அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி தான் முடிஞ்சிருக்கு. இத லைவ் மார்க்கெட்லயும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து 26,005 தான் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகலாம். அதுவரைக்குமே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் டவுன் சைடா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் ரீபவுண்ட் ஆச்சு. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம எந்த டிப்ஸோ இல்ல பிரீமியம் சர்வீஸோ பண்றது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். இந்த டெலிகிராம் சேனலுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அப்டேட் வந்து இதில போஸ்ட் பண்ணுவேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும். வேற எந்த ஒரு ஃபேக் சேனலையும் நீங்க இத பிலீவ் பண்ணாதீங்க. ஃபைன். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜன்ல
ட்ரேட் ஆகுது. நாளை நிஃப்டி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம். இந்த ரீஜன்ல அதாவது மேக்ஸிமம் 25,970 இந்த ரீஜன் 960 இந்த ரீஜன்ல ட்ரேட் சேஞ்ச் ஆகலாம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம். இப்ப இதுல பாருங்க பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 4 ஹவர் சார்ட்ல பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜன்ல இருக்குதா? சி கரெக்டா இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்ல இருக்குதா? இதே மாதிரி தான் சென்செக்ஸும் சேம் ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன்ல தான் இருக்குது. இதுல பாருங்க சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஃபால் வந்துட்டு மார்னிங் செஷன் வந்து ஃபால் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் செஷன் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்டு ஃப்ரீக்வெண்டா இந்த ஒரு மூவ்மெண்ட்ல தான் நடக்குது. ஒரு ஒரு நாள் ரைஸ் ஆகுது, அடுத்த நாள் ஃபால் ஆகுது, அடுத்த நாள் ரைஸ் ஆகுது, அடுத்த நாள் இப்போ ஃபால் ஆயிருக்கு, அடுத்து ஒரு 2 நாள் ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் அப் சைடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ கவனமா ட்ரேட் பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல தான் ட்ரேட் ஆகுது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகும். டைரக்ட் லைவ் கிளாஸும் டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லாவே க்ரூட் ஆயில்ல பொறுத்தளவுக்கு லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரெசிஸ்டன்ட் ஜோன்ல க்ரூட் வந்து ஒரு நாள் வந்து பிரேக் அவுட் ஆகல. சி இந்த இடத்துல பாருங்க. க்ரூட் வந்து நேத்திக்கு வந்து பார்த்தோம். ஆனா பிரேக் அவுட் வந்து நடக்கல. இந்த க்ளோசிங் வந்து ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இதுக்கு மேல தான் நடக்கணும். அதாவது க்ளோசிங்க பொறுத்தளவுக்கு மினிமம் 5,350க்கு மேல க்ளோசிங் நடந்தா மட்டுமே க்ரூட் ஆயில் வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட்டா இருக்கும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இங்க க்ரூட் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கான். பிரேக் அவுட் மட்டும் இல்ல. இதுல வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல ட்ரேட் ஆகுதாம். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ ரைட் நவ் பிரேக் அவுட் ஆயிருக்கா? அப்போ 5,290, 95 இந்த ரீஜனுக்கு பிலோல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இங்க தான் வந்து நிக்கும். 5,200ங்கிறது இம்மீடியேட் சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்தரா 5,190, 5,175ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா ஓவரால் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகுது. ஸோ ஃபர்தரா ஷார்ட் டேர்ம்ல இன்னைக்கும் நாளைக்கும் இந்த லெவல்ல வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு. பொசிஷனலா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ட்ரேட் ஆகுது. டே டைம் ஃப்ரேம்ல. ஷார்ட் டேர்ம்ல இன்ட்ராடேல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.